அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் அருமணல் பக்கத்தில் கிட்டத்தட்ட 7 கிராமங்களை உள்ளடக்கிய 1174 ஹெக்டேர் நிலப்பரப்புல கனிம வள சுரங்கம் அமைப்பதற்கான மத்திய அரசிற்கு தமிழக அரசு தாவேக அரசு அனுமதி கொடுத்திருப்பதாகவும் இதன் மூலமாக தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதியை தாவேக அரசே மீறி இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பல பேர் எழுதிட்டு இருக்காங்க. மத்திய அரசுடைய கனிம வள சுரங்கம் ஏன் கன்னியாகுமரி அமைக்கப்படணும், எதற்காக தாவேக அரசு தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மீறுது அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். மத்திய அரசினுடைய கனிம வளத்துறையின் கீழ் வரக்கூடிய ஒரு நிறுவனம் IREL, இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட். இந்த நிறுவனம் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் ஏற்கனவே இருந்தாங்க. இப்போ இந்த அருமணலை குறிவைத்து 2015ஆம் ஆண்டு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த இடத்துல ஒரு மைன்ஸ் கேரிடர் அமைக்க போறோம். அதாவது 1874 ஹெக்டேர், ஹெக்டேருக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு 2.47 ஏக்கருக்கு ஒரு ஹெக்டேர். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கருக்கு இணையாக ஒரு நிலம் எங்களுக்கு தேவைப்படுது. இதுல அரிய வகை தாதுக்கள், அந்த நிறுவனத்தின் பெயரே இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட், இந்திய அரிய வகை தனிமங்கள் அப்படிங்கிறதா அந்த நிறுவனத்துடைய பெயர். இங்க அரிய வகை தனிமங்கள் குறிப்பா அணுசக்திக்கு தேவைப்படுகிற, அணுசக்தி துறைக்கு தேவைப்படுகிற, அணு கதிர்வீச்சுக்கு தேவைப்படுகிற மோனோசைட் போன்ற தாதுக்கள் இங்கே கிடைக்குது. தோரியம் கிடைக்குது, யுரேனியம் கிடைக்குது. இந்த தாதுக்கள் வந்து அணுவை வெளியிடக்கூடிய தாதுக்கள். அதே போல டங்ஸ்டன், தாமிரம், நிக்கல், பிளாட்டினம் போன்ற கனிமங்களும் கிடைக்குது. நிறைய கனிமங்கள் கிடைக்குது. ஒரு 7 வகையான கனிமங்கள் கிடைக்குது. இதெல்லாம் அரிய வகை கனிமங்கள். இந்த கனிமங்களை வெட்டி எடுப்பதற்காக ஒன்றிய அரசு தமிழக அரசு 2015ஆம் ஆண்டு ஒரு அனுமதி கேட்கிறாங்க. இந்த அனுமதி ஏன் அப்படின்னா, ஒன்றிய அரசா இருந்தாலும் நேரடி எடுக்க முடியாது. தமிழக அரசு இந்த இடத்தை எடுத்துக்கலாம். எப்படி வந்து பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டுறதுக்கு தமிழக அரசுடைய ஒப்புதல் அவங்க கேட்கறாங்களோ, அதே போல இங்க நாங்க ஒரு கனிம வள சுரங்கம் அமைக்க போறோம், அணுக்கனிம சுரங்கம் அமைக்க போறோம்னு சொல்லி ஒரு அனுமதி கேட்கறாங்க. இந்த இடத்துக்கான அந்த தமிழக அரசு அனுமதியை கொடுத்தா தான் அவங்க என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், சூழலியல் அனுமதியா இருக்கட்டும், CRS என்று அழைக்கப்படுகிற கடலோர ஒழுங்குமுறை மன்றம் சொல்லுவாங்க, அதோடைய அனுமதியா இருக்கட்டும், இதையெல்லாம் வாங்க முடியும். அப்போ தமிழக அரசு அனுமதி கேட்கும்போது தமிழக அரசு அதை காலம் தாழ்த்துறாங்க. 2020 காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்த காலகட்டத்தில் நிறைய பண்ணார் இல்லையா, அதுல இதுவும் பண்றாரு. பண்ணி அனுமதியை முதல்ல கொடுக்குறாங்க. இந்த அனுமதி கொடுப்பதற்கு மத்திய அரசு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பொதுமக்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதாவது கருத்து கேட்பு கூட்டம் வச்சு உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2021ஆம் ஆண்டு ஒரு கருத்து கேட்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஏன் இந்த கருத்து கேட்பு கூட்டம்னா, 1990 காலகட்டத்தில் இந்த இதே கன்னியாகுமரி மாவட்டம் அந்த அருமணல் சுற்றிக்கூடிய மணவாளக்குறிச்சி இந்த பகுதியில் ஒரு தனியாருக்கு இதே போல சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதி கொடுக்குறாங்க. இப்படி சுரங்கம் அமைப்பதனால திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 75 கிராமங்களில் நேரடியாக அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பா அங்கிருந்த மக்களுக்கு புற்றுநோய், தைராய்டு, நுரையீரல் தொற்று, அதே போல வந்து சிறுநீரக கோளாறு, மலட்டுத்தன்மை, கருச்சிதைவு, இப்படி தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இந்த மணவாளக்குறிச்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் பிறக்கிற குழந்தைகள் வந்து மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக பிறக்குது என்ற அடிப்படையில் நிறைய போராட்டங்கள் அந்த மக்கள் எடுக்கிறாங்க. சமூக ஆர்வலர்கள், சூழலியல் ஆர்வலர்கள், தனிநபர்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க. அப்புறம் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் தாமாக வந்து முன்வந்து வழக்கு எடுத்து வழக்கை CBI கொண்டு போய் அந்த நிறுவனங்கள் இழுத்து மூடப்படுகிறது. இப்போ தனியார் கனிமம் எடுத்தா அங்க புற்றுநோய் வருது, சிறுநீரக தொற்று வருது, அங்க நுரையீரல் தொற்று வருது, ஆஸ்மா வருது, தோல் நோய் வருது, கருச்சிதைவு ஏற்படுது, அதே போல மலட்டுத்தன்மை ஏற்படுது, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறக்குது. அரசு எடுத்தா இதெல்லாம் நடக்காதா? இந்த 75 மீனவ கிராமங்கள்ல இவங்க இந்த கனிமங்களை எடுத்துடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, பொதுவாக திருநெல்வேலி கடற்கரையிலிருந்து கன்னியாகுமரி கடற்கரைக்கு நடந்து போயிடலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு கடற்கரை. இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல குண்டும் குழியுமா மாறி கடல் வெளியே வந்து இயற்கையா அந்த கடலுடைய அரிப்பை தடுக்கக்கூடிய திட்டுகள், அந்த திட்டுகள்ல தான் முழுக்க கனிமங்கள் இருக்கு, இயற்கையாவே இருக்கு. இந்த கனிமங்களை பூமிக்கு அடியிலிருந்து வெட்டி எடுப்பதன் மூலமாக பல்வேறு கணக்கான நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு, மீனவ கிராமங்கள் அகற்றப்பட்டுச்சு, அந்த கடலுடைய வடிவமே நிலப்பரப்பே முழுமையாக மாறி போச்சு. இதனால தான் அதுக்கான தடை போடப்படுது. இப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, தனியாருக்கு தடை விதிக்கப்பட்ட உடனே நாங்களே இதை எடுக்கிறோம் அப்படின்னு உள்ள வராங்க. உள்ள வந்து 2021 காலகட்டத்தில் அந்த கருத்து கணிப்பு கூட்டம் நடைபெறப்படுது. அந்த கருத்து கணிப்பு கூட்டத்துக்கு பல்வேறு அண்ணன் சீமான் உட்பட பல பேர் வந்து
நாம் தமிழ் கட்சி தலைமை சீமானவர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஐயா அன்புமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பல்வேறு தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு நாம் தமிழ் கட்சி போராடுது. அவங்களுடைய மீனவ மக்கள் போராடுறாங்க. போராட்டத்தின் விளைவாக கருத்து கேட்பு கூட்டமே ரத்து செய்யப்படுது. மீனவ கிராம மக்கள், அங்கு வாழக்கூடிய மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் இந்த 5 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு அனுமதி தமிழக அரசு அது கொடுக்குது. என்ன அனுமதி அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க IREL அணுக்கனிம சுரங்கம் அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னுக்கான அனுமதியை, இடத்துக்கான அனுமதி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அனுமதியை வச்சு தான் அவங்க போயிட்டு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த CRSல போயிட்டு அனுமதியாக இருக்கட்டும் வாங்கணும். இந்த ரெண்டும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க, முடியல. கடுமையான எதிர்ப்பில் அது கிடப்பில் போடப்படுது. இப்போ இந்த நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 விழுக்காடு ஒர்க்கு தான் நடக்குது, வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியல, அதனால எங்களுக்கு முழுமையாக நீங்கள் எடுக்க விட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஊழியருக்கு சம்பளம் போட்டுருவோம். நீ ஊழியருக்கு சம்பளம் போட கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மீனவ கிராம மக்களும் கடலும் பாதிக்கும். இது வெறும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, நிலம் நாசமாயிரும், கடல் நாசமாயிரும். இந்த பகுதியில் இயற்கையாகவே ஆமைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பெறக்கூடிய இடம், அந்த ஆமைகள் வந்து அழிஞ்சு போயிடும், கடல் வாழ் உயிரினங்கள் நாசமாயிரும், ஒட்டுமொத்தமான சூழ்நிலைகளே மாறி போயிடும். கன்னியாகுமரி அழகே அந்த கடல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது அப்படியே கிளப்பில் போடப்படுது. இப்போ 2026 ஜூன் மாதத்தோட இந்த 5 ஆண்டுகளுக்கான இந்த அனுமதி முடிவடையுது. அது முடிவடைவதற்கு நாள் நம்ம தாவேக அரசு, தமிழக அரசு, மீனவரின் நலன் காக்கும் அரசு, மீனவர்களுடைய வாக்கை வாங்கி ஆட்சிக்கு வந்த அரசு, அந்த குறிப்பா இந்த ஈஸ்ட் கோஸ்ட் சொல்லுவாங்களே, கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் வென்ற இந்த அரசு தன்னுடைய செயற்குழு தீர்மானம், எப்படி தேர்தல் வாக்குறுதி கூட கிடையாது, செயற்குழுவை கூட்டி செயற்குழு தீர்மானம் போட்டாங்க. எப்படி இயற்கை தாயின் செல்ல பிள்ளையான கன்னியாகுமரி பகுதியின் அணுக்கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் சுரங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசு முயல்கிறது. தென் தமிழகத்தை பால்படுத்தும் இந்த இன்னொரு முயற்சி உடனடியாக கைவிட வேண்டும். ஏன் இன்னொரு முயற்சினா, ஏற்கனவே கூட அணுவில் இருக்கு, அது சாருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு முயற்சி உடனடியாக கைவிட வேண்டும் என்று இயற்கை வள பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் நிறைவேற்றம். தாவேகாவின் செயற்குழு ஏற்றப்பட்ட 21ஆம் தீர்மானம் நாள் 3/11/2024 இவர் வந்து கட்சி தொடங்கின உடனே. இப்போ நம்மகிட்ட கேள்வினா, இயற்கை தாயினுடைய செல்லப்பிள்ளையான கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி தாவேகோட தீர்மானம் சொல்லுது. இப்போ இந்த இயற்கை தாயினுடைய செல்லப்பிள்ளையோட மாற அறுக்கிற மாதிரி கனிமூல சுரங்கத்துக்கு அனுமதி கொடுக்கறது யாரு? ஓ, இதுவும் இவர் தானா? அதுவும் சார் தான். இவரே பாம் வைப்பாராம், இவரே பாம எடுப்பாராங்கிற மாதிரி கீழ்மிடாலம், மிடாலம், 7 தேசம், இணையம் உள்ளிட்ட இந்த கிராமங்களில் 1144 ஹெக்டேர். ஒரு ஹெக்டேருங்கிறது கிட்டத்தட்ட 2.47 ஏக்கர், 2.5 ஏக்கருங்கிறது ஒரு ஹெக்டேர். 1144 ஹெக்டேருங்கிறது கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 2800க்கு மேற்பட்ட ஏக்கர். பரந்தூரில் 5800 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டும்போது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், இவங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட 21 ஏரிகளுக்கு மேலே, குளங்களுக்கு மேலே ஆக்கிரமிக்க போகுது, பரப்பட போகுது. அதனால் இதை எதிர்க்கிறேன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்த்தார். அதே போல தான் அங்கேயும் எதிர்த்தார். இங்கே எப்படி 5800 ஏக்கரில் விவசாய நிலத்தை எடுத்து ஏர்போர்ட் கட்டினா அந்த விவசாயம் நாசமாக போயிருமோ, அப்படி 2800 ஏக்கரில் அங்கே இந்த அணுக்கனிம சுரங்கம் அமைக்கப்பட்டா அந்த நிலமே நாசமாக போயிடும். இங்கே ஏர்போர்ட் கிட்டதுனால விவசாயம் அழிக்கப்படும். ஆனால் ஃப்ளைட் வந்து இறங்க வைக்க இருக்கிறதுனால கதிர்வீச்சுகளோ அணுக்கதிவுகளோ அடுத்த தலைமுறையோ அது பாதிக்க போகிறதில்லை. ஆனால் இங்கே இருக்க விவசாயம் நாசமாயிரும், அந்த தலைமுறை நாசமாயிரும். ஆனால் அங்கே 7 ஜென்மன்னு சொல்லுவாங்க இல்லையா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு, ஒரு 10,000மோ 20,000மோ 30,000 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் அந்த அணு கதிர்வீச்சு இருக்கும். பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமாக பிறக்கும். பிறக்கக்கூடிய குழந்தைகள் மூளை வளர்ச்சி குன்றி பிறக்கும். மலட்டுத்தன்மை ஏற்படும், கருச்சிதைவு ஏற்படும், புற்றுநோய் ஏற்படும், ஆஸ்மா ஏற்படும், சிறுநீரக தொற்று ஏற்படும். திடீர்னு நல்லா எந்த கட்டப்படம் இருக்காது, சீரட் அடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், புகையில போட மாட்டார், எதுவும் இருக்காது. நல்லா ஆரோக்கியமாக இருப்பார், ஜிம்முக்கு போயிட்டு இருப்பார், நல்லா இருப்பார். ஆனால் திடீர்னு பார்த்தா புற்றுநோய் வந்துருக்கும். காரணம் என்ன? இந்த அணு கதிர்வீச்சு. பெண்கள் இன்னைக்கு இப்போ மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், பெண்களுக்கு வாய் புற்றுநோய் வருது. நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க. எப்படி வருது? எந்த கட்டப்பழக்கம் கிடையாது. காரணம் என்னன்னா இந்த அணு கதிர்வீச்சு. இப்படி நேரடியாக எப்படி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அந்த மக்கள் போராடி அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு என்ன கோரிக்கையை வச்சாங்களோ,
இதனால இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிற அதே பாதிப்புகள் தான் இங்கேயும். இப்ப நம்மகிட்ட ஒரு கேள்வி இருக்கு. தாவேக்காவும் புதுசா இந்த அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கொடுக்கல. திமுக கொடுத்திருந்த அனுமதியை நீட்டிச்சுக்காக செஞ்சிருக்காங்க. இது நீட்டிச்சிருக்கு. இன்னும் வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும், பல்வேறு அனுமதியை வாங்கணும், அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்த வரும்போது எங்களுடைய முதலமைச்சர் வந்து தடுத்துருவாரு அப்படின்னு உருட்டுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, திமுக அனுமதி கொடுத்துச்சு. ஆனா திமுக செயற்குழு கூட்டு இயற்கை தாயின் செல்லப்பிள்ளையான கன்னியாகுமரியை காப்பாற்ற வேண்டும், இயற்கை தாயை காப்பாற்ற வேண்டும், நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம், ஒன்றிய அரசு முனைகிறது அப்படின்னு அறிக்கை போடலை. அது ஒருபோதும் போடாது. அது கனிமத்தை வெட்டிக்கோ, மலையை வெட்டிக்கோ, மண்ணை வெட்டிக்கோ, மழை நல்லா இருக்கியா மழைன்ட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இவங்க அப்படி இல்லை. செயற்குழு தீர்மானம் மேடைகளில் தாவேக்காவோட பேச்சாளர்கள் கனிமவள பாதுகாப்பு, கனிமவள பாதுகானாங்க. கனிமவள பாதுகாப்புனா குவாரியில் போய் ட்ரோன் விடுறது மட்டும் தான் கனிமவள பாதுகாப்பா? இப்போ குவாரியில் போய் ட்ரோன் விட்டு குவாரியில் எவ்வளோ வெட்டியிருக்காங்க இவ்வளோ வெட்டியிருக்காங்களான்னு பார்த்த கனிமவளத்துறை அமைச்சர் இப்போ இந்த அணுக்கனிம சுரங்கத்துக்கு ட்ரோனை கொண்டு போய் எதில் விடுவார்? இவங்களுடைய கனிமவள பாதுகாப்பு என்னன்னு தெரியுமில்ல? ஏற்கனவே மூடப்பட்ட, ஏற்கனவே மூடி கிடந்த குவாரிகளை ஆய்வுங்கிற பேரில் ட்ரோனை வச்சு அளந்துட்டு உடனடியாக 67 குவாரிகளையும் மூட உத்தரவிட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்லி மூடிய ஒரு சீனு. பிகைனுட்ஸு கலாட்டா குவாரிக்குள்ள என்ட்ரி கொடுத்த நம்ம கனிமவள அமைச்சர் இது முதல்வன் படத்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு, முதல்வன் படத்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. கனிமவள அமைச்சரை பார்த்து அகண்டு போன கனிமவள அதிகாரிகள், இது புளியரை செக் போஸ்ட்டுக்கு அமைச்சரே போயிட்டாரா இப்படின்னு ரீல்ஸ் போடுறதுக்கு வேணா அந்த 67 குவாரியை மூடின விஷயம் வரலாம். 67 குவாரியை மூடிட்டு பலாயிரக்கணக்கான குவாரியை நடந்து கொடுக்கு. சமவெளி பரப்பில் குறிப்பிட்ட அளவிற்கு கற்களை வெட்டுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது யார் வேணாலும் வெட்டிக்கலாம், அனுமதியை முறையாக வாங்கி வெட்டிக்கலாம். வெட்டினாதான் வீடு கட்ட முடியும், சாலை போட முடியும், கட்டடம் கட்ட முடியும், மாற்று கருத்தே இல்லை. சமவெளி பரப்பில் குழிப்பாறைகளில் கல் வெட்டுவதனால எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இங்கே அந்த குவாரியை விட, குவாரியின் ஆபத்தை விட பேராபத்து 100 மடங்கு, 1000 மடங்கு, 1 லட்சம் மடங்கு பேராபத்து இந்த அணு கனிம சுரங்கம். ஏற்கனவே கூடங்குளம் அணு உலை, அந்த அணு உலை பக்கத்திலேயே அணு கழிவுகளுடைய வைக்கக்கூடிய மையம், அணுக்கழிவு மையம். இப்போ அணு கனிம சுரங்கம். இந்த அணு கனிம சுரங்கத்தை எத்தனை வருஷத்துக்கு எடுப்பாங்கன்னு கேட்டால் 120 வருஷத்துக்கு எடுப்பாங்களாமா. இப்போதைக்கு எவ்வளோடா எடுப்பீங்கன்னு கேட்டால் 55 மில்லியன் டன் எடுப்பாங்கண்ணா. 55 மில்லியன் டன்னு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 5,90,00,000 கிலோ. எவ்வளவு? 5,90,00,000 கிலோ எடையுள்ள கனிமங்களை, அணுக்கனிமங்களை வெட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசனுடைய கனிமவளத்துறை மற்றும் அணுசக்தி துறை சொல்லுது. 120 வருஷத்துக்கு எந்த தலைமுறை? நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷமோ, அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை. இப்போ என்ன, என் மகன், அதுக்கப்புறம் அவன் மகன், அவன் மகன், ஒரு 4 தலைமுறை வந்துடும். இந்த 4 தலைமுறை பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை மீனவர்களுடைய நம்பிக்கையை பெற்றக்கூடிய, மீனவருடைய வாக்கை பெற்று மீனவர்களுக்கான வாக்குறுதியை கொடுத்த தமிழக முதலமைச்சர் தெரிஞ்சு இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா, தெரியாமல் கொடுக்கப்பட்டிருக்கா? தமிழக முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நடக்குதா, தெரியாமல் நடக்குதா? தமிழகத்தினுடைய கனிமவளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய டி.கே. பிரபு அவர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா, தெரியாமல் நடக்குதா? திமுக ஆட்சி கொடுத்துச்சு, அதையே நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுல்ல, அனுமதி தர முடியாது என்று சொல்லியிருந்தால் பாராட்டியிருக்கலாம் மனதார. இங்கே இந்த இடத்துல அணு கனிம சுரங்கம் வந்தா என் நிலம் நாசமாயிரும், மீனவ கிராமங்கள் நாசமாயிரும், கடல் நாசமா போயிடும். ஒருத்தர் கடலம்மா மாநாடு போட்டார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்கள் கிண்டல் பண்ணா. கடலம்மா மாநாடா, தண்ணீர் மாநாடா, மரங்களின் மாநாடா, காடுகளின் மாநாடா, மலைகளின் மாநாடா அப்படின்னு கிண்டல் பண்ணா. கடலம்மா மாநாடு நடத்தியவரை, தண்ணீர் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு நடத்தியவரை கிண்டல் பண்ணிட்டு இப்படி அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதை பற்றி எந்த கவலையும் இல்லாம, அதை பற்றின எந்த புரிதலும் இல்லாம 4 குவாரியில் போய் ட்ரோனை விட்டு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டுட்டு இங்க பேராபத்தை விளைவிக்கக்கூடிய அணுக்கனிம சுரங்கத்துக்கு அனுமதி கொடுக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மக்கள் கேட்கறான். ஏன் அணுக்கனிம சுரங்கத்துக்கு தாவேக்கா எதிர்ப்பு தெரிவிக்கல? ஏன் அனுமதியை கொடுத்தாங்கன்னா ஒன்றிய அரசோடு இணக்கத்தோடு இருக்காங்களாம். இணக்கத்தோடு இல்லைன்னா தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் பிணக்கம் ஏற்பட்டுருமா? இப்படி பிணக்கம் ஏற்பட்டா நிதி வர்றதுல சுணக்கம் ஏற்பட்டுருமா? அதனால தமிழ்நாடு மணக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இணக்கத்தையும் இந்த பிணக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்காராம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள். அதனால இந்த எதிர்க்காம வழக்கம் போல சைலண்ட் மோடுக்கு மாறிக்காங்க. ஒரு பக்கம் ஆளுநர் கூட கொஞ்சம் குழாவுறது, ஒரு பக்கம் ஆளுநர் இவர்கள் உரையை ரசித்து வாசித்து அப்படி புலங்காகி அடையிறது,
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய இந்த ஜல் ஜீவன்களை ஆதரிப்பது, இதெல்லாம் தாண்டி இன்னொரு வேலையை பார்த்துருக்காங்க. தேர்தல் பரப்புறன்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய தாவேக்கோட சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் முன்னாள் IRS அவர்கள் வந்து கொந்தளிச்சு பேசினார். மத்திய அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தை வந்து, அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து பேர் மாத்துறாங்க. இது ஒட்டுமொத்தமான மாநில உரிமைகளுக்கு எதிரானது. இந்தியாவில் இந்தி மட்டுமே மொழி கிடையாதுல்ல, ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழியா இருக்குல்ல, அப்புறத்துக்கு நீங்க வந்து இந்தியை கட்டாயமா கொண்டு போய் ஒரு திட்டத்தில் இணைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சார். இப்போ இன்றைக்கு காலை டுடே மார்னிங் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மத்திய அரசினுடைய அந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தினுடைய பேரை மாத்தி, மத்திய அரசு அந்த பேரை மாத்தி விபிஜி ராம்ஜி, ராம்கி தெரியும் அதுன்னு ராம்ஜி அப்படின்னு கேட்கலாம். ராம்ங்கிறது வந்து ராமன், அந்த ராம் அப்படியாவது உள்ள கொண்டு வரணும் அப்படின்னுக்காக விபிஜி ராம்ஜி அப்படின்னு திட்டத்துக்கு பேர் மாத்தினான். அழகா பேருந்துச்சு மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம்னு. அதுக்கு விபிஜி ராம்ஜின்னு வச்சு அதுக்கு விளக்கத்தை கொடுத்தாங்க. விக்சிட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன், இந்தி பிளஸ் இங்கிலீஷ். நம்ம தமிழ் ஆங்கிலம் சேர்த்து இங்கே நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி இவங்க அங்கே இங்கே தமிங்கில மாதிரி அங்கே வந்து இந்திங்கிலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இந்திங்கிலத்தில் விக்சிட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படின்னு ஒரு இதை கொண்டு, அதுக்கு சுருக்கப்பட்ட விபிஜி ராம்ஜியா. இந்த திட்டத்துக்கு தமிழ் பேர் தெரியுமில்ல, வளர்ச்சியடைந்த பாரதம். எப்படி ட்ரம்ப் வரும்போது கிரீன் மேட்டை மட்டும் மூடுறது, வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம். இதை தமிழக அரசு கெசட்டில் ஏற்றி இன்றைக்கு அனுமதியை அளிச்சிருக்காங்க. மரியாதைக்குரிய அருண்ராஜ் IRS அவர்களுடைய கருத்தின்படி இந்த திட்டத்தில் இந்தி திணிப்பு இருக்கிறது என்றால் என்ன திராவிடத்திற்காக நீங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டீர்கள்? சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாற்றி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க. இத மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். நான் கேட்கிறேன், இப்ப இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுற மக்கள் இருக்காங்க, எப்படி ஒரு ஹிந்தி பேரை வைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி தான் IPC CRPC போன்ற சட்டங்களுக்கு சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்க. தெளிவா ஒன்று புரிஞ்சுக்குங்க, இது வந்து ஒரு கூட்டு குடும்பம், அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி, அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது, புறக்கணிக்கவும் விட மாட்டோம். விபிஜி ராம்ஜி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. நாங்க சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு தேர்தல் பரப்புரையில தாவேக்கோட தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சொன்னார். இப்போ சொன்னதை செய்றீங்க ரைட்டு, சொல்லாததையும் செய்வீங்க நீங்களே, இதுதானே அது? அணுக்கடிம மையத்துக்கு அனுமதி கொடுப்பது, இந்த விபிஜி ராம்கியை வந்து உள்ள கொண்டு விடுறது, இதைதான் நீங்க சொல்லாத செய்யறதா? சொன்னது சூப்பர் 6 அன்னபூர்ணி சூப்பர் 6, சொன்னது அண்ணன் சீர்திட்டம், சொன்னது இடைநிற்றலுக்கு 15,000, சொன்னது மாணவர்களுக்கு 4,000 ரூபாய், சொன்னதை செய்யல. ஆனா சொல்லாதது செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டுமே மத்திய அரசின் திட்டங்கள், ஒன்றிய அரசுடைய பாஜக அரசுடைய திட்டங்கள். 2 திட்டத்திற்கும், ஒரு திட்டத்துக்கு அனுமதி, இன்னொன்னுக்கு அப்படியே அதை செயல்படுத்துவோம். கடந்த ஆட்சியாவது பெயரளவுக்காவது இந்திங்கிற காரணத்துக்காவது அவங்க எதிர்த்தாங்க. குறைந்தபட்சம் இந்த விபிஜி ராம்ஜியா இருக்கட்டும், இந்த மாதிரி திட்டங்களை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது, இதில் இந்தி இருக்குன்னு சொல்லி கடுமையான எதிர்வினையை ஆற்றுறாங்க. ஆனால் இந்த ஆட்சி நாங்கள் இதை மறுப்போம், இந்தி திணிப்பை கட்டாயப்படுத்த மாட்டோம், இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று பேசிவிட்டு அங்கே போய் தேசிய தான் இருமுறை பாட வைப்பது, இப்போ விபிஜி ராம்ஜியை அப்படியே தமிழ்நாட்டில் அனுமதிப்பது என்பது ஒன்றிய அரசோட இணக்கத்தில் ரொம்ப காட்டுதே, ரொம்ப இணக்கமாக இருக்கே போலயே. நாங்கள் வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி, வந்த பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் என்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்தியவுடன் சமூக நீதி கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம். எப்பா நீ சொன்னது என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம். இப்போ என்ன சொல்றீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் என்று மத்திய அரசு சொன்னவுடன், மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா இவங்க சமூக நீதி எடுப்பானா? அதுல சாதிவாரிக்கும் சமூக நீதிக்கும் என்ன எனக்கு புரியலையே. இந்த பக்கம் மேகதாதுல காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு காவிரிக்கான தீர்ப்புகள் வழங்கப்பட்டு சரிபங்கு நீரை கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. இப்போ மேகதாதுல அணை கட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு நடுவர் மன்றமா? காவிரி சிக்கல் பல ஆண்டு காலமாக நீடித்து இரு மாநிலத்துக்கும் பிரச்சனை ஏற்பட்டு பல உயிர்கள் போய் ஒரு நடுவர் மன்றம் ஆரம்பிக்கப்பட்டு, நடுவர் மன்றம் கட்ட பஞ்சாயத்து வேற ஒன்றும் இல்லை. இப்போ மேகதாதுல பிரச்சனை, நடுவர் மன்றம் வச்சுக்கோங்க. மேகதாது வேணாம் சொல்றதுக்கு தெம்பு திராணி துணிச்ச வேணும்ல.
அது சொல்லாம மேகதாதுக்கு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்வது அப்பட்டமாக கர்நாடக அரசை எதிர்க்க முடியாத கோழைத்தனம். கர்நாடக அரசு எதுக்கு கோழைத்தனம், பிஜேபி எதிர்க்கும் கோழைத்தனம். ஆனா படத்துல மட்டும் பஞ்சு. எப்படி எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு, தமிழ்நாடே சரிச்சிருவன் இருக்காப்ல. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி